இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான நட்ஸ் பவுடர் ரெசிபீஸ் தான் பார்க்கலாங்க. இந்த எல்லா நட்ஸையும் நம்ம ரெகுலராக தேடி தேடி போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுடராக அரைச்சி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான எனர்ஜி பூஸ்டிங் பாராக இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு பெரியவங்கள்ருந்து குட்டீஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே இது சூட் ஆகுங்க. இன்க்ளூடிங் சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, வெயிட் கெயின் பண்ணுற குழந்தைகளுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. ஃபஸ்ட்டு 1/2 டம்ளர் பாதாம், 1/2 டம்ளர் முந்திரி, 1/2 டம்ளர் வால்நட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. 1/2 டம்ளர் பிஸ்தா. நாளையுமே 5 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா பாதாம்லாம் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் வரும், வந்ததையும் நம்ம ஆற வச்சுக்கலாங்க. இது எல்லா நட்ஸ்லையுமே மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸுங்கிற நல்ல கொழுப்புகள் தான் இருக்குது. அதனால் தாராளமாக எல்லாருமே எடுத்துக்கலாங்க. அடுத்து வந்து சீட்ஸும் வந்துட்டு எல்லாமே 1/2 டம்ளருங்க. சன்ஃப்ளவர் சீட்ஸ் 1/2 டம்ளர், பம்கின் சீட்ஸ் 1/2 டம்ளர், குக்கும்பர் சீட்ஸ் 1/2 டம்ளருங்க. வெள்ளை எள்ளு 1/2 டம்ளர் சேர்த்திக்கோங்க. வெள்ளை எள்ளு அதிகமான இரும்பு சத்து இருக்குங்க. ஃப்ளாக் சீட்ஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூனுங்க. சியா சீட்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூனுங்க. ஃப்ளாக் சீட்ஸ் வந்துட்டு நல்ல ஹேர் க்ரோத்துக்கும் இன்சுலினையும் மேனேஜபிளாக வச்சுக்கும். சியா சீட்ஸ் வந்து நம்மளோட பாடியை கூலிங்காக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். சீட்ஸ் எல்லாமே வெடிச்சதே ஆற வச்சுக்கோங்க. அடுத்தது 1/2 டம்ளர் பொட்டுக்கடலைங்க. பொட்டுக்கடலையில் வந்துட்டு இரும்பு சத்து அதிகம், அதுவும் நம்ம தாராளமாக சேர்த்திக்கலாம். நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வேர்க்கடலைங்க. வேர்க்கடலையும் 1/2 டம்ளர். வேர்க்கடலையில் வந்து நல்ல கொழுப்புகள் தான் இருக்குது. தாராளமாக ஒரு கையளவு நீங்கள் ரெகுலராகவே எல்லாருமே எடுத்துக்கலாங்க. சுகர் பேஷண்ட்ஸும் எடுத்துக்கலாம் வேர்க்கடலையை. அடுத்தது மக்கானாங்க. மக்கானா 1 டம்ளர் சேர்த்திக்கோங்க. மக்கானா தாமரை விதைகள்ங்க. இதில் வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறனால ஹார்ட் ஹெல்த்துக்கும் சரி, நம்மளோட ஜீரண சக்தி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது மக்கானா சேர்த்தும் போது தான் நம்மளுக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்டட் டேஸ்ட்டுக்கு நட்ஸ் பவுடர் கிடைக்கும். 1/2 டம்ளர் அளவுக்கு ட்ரை பிளாக் கிரேப் சேர்த்திக்கோங்க. இதில் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமான ஹீமோக்ளோபின் ஊறுங்க. அயன் சத்து ரத்தம் பத்தாதவங்க இந்த மாதிரி பிளாக் ட்ரை கிரேப்ஸையும் எடுத்துக்கோங்க. அதை வந்து 5 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது குட்டி குட்டியாக அழகழகாக பலூன்ஸ் மாதிரி வருங்க. மக்கானாவும் பிளாக் ட்ரை கிரேப்ஸு லைட்டாக கடாயில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது நோட் பண்ண வேண்டியது 2-3 செட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பல்ஸ் மோடு விட்டு விட்டு தருன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சி அது ஹீட் ஆச்சுன்னா ஃப்ளாக் சீடாக இருக்கட்டும், வேர்க்கடலையில் எண்ணெய் பசை இருங்க, கட்டி கட்டியாக வந்துடும். தருன்னு லைட்டாக 2-3 செட்டாக போட்டு அரைச்சிக்கோங்க. எதில் யூஸ் பண்ணலான்னா, நான் வந்துட்டு சீரகம், சோம்பு, வெந்தயம் தண்ணி மார்னிங் ட்ரிங்காக குடிக்கிறேன்ல, அதில் 1 டேபிள் ஸ்பூன் போடும்போது அந்த வெந்தயத்தோட கசப்பு தன்மை தெரியாது, எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். காஃபியில் சுகருக்கு பதிலாக ஆட் பண்ணி குடிச்சிக்கோங்க. குழந்தைகளுக்குன்னா பாலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஹார்லிக்ஸ் பூஸ்டர் டேஸ்ட்டுக்கு வருங்க. லட்டுவாக கூட பிடிச்சிக்கலாங்க. 4-5 சீட்லெஸ் டேட்ஸு நட்ஸ் பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அடிச்சுட்டு கையில் நெய் தடவி லட்டு பிடிச்சிக்கோங்க. தோசை மாவில் கூட மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிக்கோங்க.